ரிலீஸ் ஆகாத படம் எவ்வளோ இருக்குன்னு 1 2 3 வேணாம் கன்ஃபியூஷன் அப்படி தான் இருக்குது. ஒரு ஃபிலிம்ன்றது ஒரு ஆள் கிடையாது, அதில் ஒரு 100 பேர் இருக்குது. 100 பேத்துக்குமா டைம் சரியில்லாமல் இருக்குது. டேரக்டர் ப்ரொடியூசர் மச்சான் ஸ்டைலில் இருப்பாங்க. படம் முடியும் போது அப்படி போயிடுறாங்க. என்னது என்ன சொன்னீங்க, இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. கலர் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? கேட்பேன், தமன்னா கலராக தானே இருக்குது, த்ரிஷா கலராக தானே இருக்குது, இவங்கெல்லாம் நடிக்கலையா அப்படின்னு. எல்லாம் ஓகே சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் அந்த வழி கோத்ரூ பண்ணி அந்த டைம் எடுத்து வெளியே வந்தால் தான் உண்டு. நல்ல படம் இருந்தால் பார்க்க முடியும். சொல்ல இல்லை நைட்லலாம் வேறு வீடியோ தான் பார்ப்போம், இன்டர்வியூ பார்க்குறது இல்லை. 15 months ஆச்சுன்னா அவர் இந்த மாதிரி உட்காருவார். சல்மான் கான் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது, வெயிட் பண்ணுவார். அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார் ஆக்சுவலி சொல்ல போனால். இந்த சேனல் அந்த அளவுக்கு போகுமா? ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட ஆக்ட்ரஸ் வைகா ரோஸ்டாக இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேவா? உண்மையாகவே சந்தோஷம் தான். இப்போதான் பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இல்லை, எல்லாத்துக்கிட்டே இதே டைலாக் தானே சொல்கிறீங்க, அதனால நீங்களும் அதே டைலாக் சொல்லி தானே இங்கே வந்திருக்கீங்க. கரெக்ட். பார்க்க விருப்பமே இல்லை, வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவோம். சொல்ல மாட்டோம்ல. உங்களுக்காக நான் ½ hour வெயிட் பண்ணியிருக்கேன். ஐயோ, இது வரை உண்மை மன்னிச்சிருக்கேன். ஸோ குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் தமிழில். ஸோ ஹவ் யூ ஃபீலிங்? அது எப்படி இருக்கு? சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் டைரக்டராக இருந்து போனதுனால கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது. தேட்டருக்கு ரிவ்யூ போகும்போது அங்கே நிறைய பேர் இந்த படம் பற்றி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது. ஸோ ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி எப்படி இருந்தது? ரிவ்யூஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இன்னும் பார்க்கல. பிகாஸ் நானே 2 நாள் பிஸியாக இருக்குது, எல்லோரும் நம்ம கூட தான் படம் பார்க்கணும்னு இருப்பாங்க. பட் நான் ஜென்ரலாக பார்த்து எல்லோரும் சொன்னாங்க நல்லா இருக்குது. முக்கியமாக எனக்கும் இந்த கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, அதுதான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் இல்லை. ஏன்னா நான் இல்லை அந்த கேரக்டர், அது வேறு கேரக்டர் அப்படின்னு. அது நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா தான் வந்திருக்கு. யோகி பாபு சாரோட நடிச்சது. ஸோ அது எப்படி இருந்தது? அது உண்மையிலே சொல்ல போனால் நிறைய காம்படிஷன்ஸ் இருந்தாலும் அவ்வளோ பேசிக்கல. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. என்னை பார்த்து அப்படி தெரியாது கொஞ்சம் அப்படி. ஏதோ சீனியராக இருக்கார், நிறைய படம் பண்ணியிருக்காங்க, நம்மளை விட ரொம்ப அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள்கிட்ட எப்படி பேசணும். இன்னொன்று அவரும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தார். ஹலோ ஹாய் அவ்வளோதான். மற்றபடி அவங்க அந்த சீன் எப்படி பண்ணலாம், அவங்க கூட 5 பேர் வேறு இருக்காங்க கூடயே. இந்த 5 பேரை விட்டு நான் எங்கே போய் பேசுகிறது? ஸோ ஜஸ்ட் ஹாய் பாய் அவ்வளோதான். நிறைய படம் பண்ணாலும் அது ஒரு மாதிரி ஸ்டேக்கில் நின்றுட்டே இருக்கும். அந்த வருத்தமெல்லாம் யோசிச்சதில்லை. என்ன எப்பவுமே நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், இதை மாதிரி ஒன்று ஆகுது, அது மாதிரி எதுவும் யோசிச்சதில்லை. அது இன்டர்வியூக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தோம். ரிலீஸ் ஆகாத படம் எவ்வளோ இருக்குன்னு 1 2 3 வேணாம் கன்ஃபியூஷன் அப்படி தான் இருக்குது. தெரியல அது என்னன்னு. ஒரு வேளை எல்லாரும் டைமுன்னு சொல்லுவாங்க, அப்படி பார்த்தா என்னோடது மட்டும் இல்லைல்ல. ஒரு ஃபிலிம்ன்றது ஒரு ஆள் கிடையாது, அதில் ஒரு 100 பேர் இருக்குது. 100 பேத்துக்குமா டைம் சரியில்லாமல் இருக்கு? ஜாதகத்தை எடுத்து பார்த்தா யாருக்குமே டைம் தெரியல. அதனால ஒன்றுக்கும் ஒரு பிரச்சனை நிறைய நான் பார்த்தேன்னா, படம் ஆரம்பிக்கும் போது டேரக்டர் ப்ரொடியூசர் மச்சான் ஸ்டைலில் இருப்பாங்க. படம் முடியும் போது அப்படி போயிடுறாங்க. ஒன்றுன்னா டேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். எனக்கு தோணுது என்னன்னா, பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சீரியல் பற்றி பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி சினிமாஸ், நீங்கள் விஜேவா, அதாவது அந்த ஹோஸ்டிங் பண்ணுறது அதுலேயும் இருந்திருக்கீங்க. சீரியல் வருதா சீரியலும் பண்ணுறீங்க, மூவிஸ் வருதா மூவிஸும் பண்ணுறீங்க. யூஆர் ஓப்பன் டு எவ்ரி திங். வை லைக் ஏதாவது ஒன்று ஃபிக்ஸடாக பண்ண வேண்டாங்கிற தாட்டா, இல்லை என்ன ஐடியா? ரொம்ப நாள் நம்ம ஓகே நல்ல ஒரு படம் பண்ணுவோம், 2 மாதம் 3 மாதம் அப்புறம் என்னடா நமக்கு வேலை இல்லையே, சரி அப்போ ஏதாவது கூப்பிடுவேன், ஓகே பண்ணலாம், காசு வேணும் இல்லையா, அதுதான் உண்மை. பட் ஆங்கரிங் எனக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு தெரியாது. ஃபஸ்ட்டு கேரளாவில் ஒரு ஷோ பண்ணேன், அதுலேருந்து தான் வந்தது. ஓணத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். இந்த தமிழில் அது ஒரு சடன் அது எப்படி அவங்க என்னை கூப்பிட்டாங்க, எங்கே இது பிடிச்சான்னு எனக்கே தெரியாது. பட் ரொம்ப நல்லா இருந்தது ஷோ. பட் மலையாளியை நடிச்சது. இதில் நல்லா தமிழ் தெரியுமா, தமிழ் வேண்டாம் மலையாளம் தமிழ் கலந்து பேசுங்க. ஐயோ நம்ம தமிழ் கற்றுக்கிட்டோமே, என்ன பண்ணுறது. நல்லா இருந்தது அந்த ஷோ. சீரியலும் கலர்ஸ் தான் பண்ணேன். கலர்ஸில் இந்த மாதிரி ஆமாம் சும்மா உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டேன், சரி. பட் அந்த கேரக்டர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது.
நான் அம்மன் நார்மலாக அந்த கடவுள் சீரியலே வந்து பண்ணுறது ரொம்ப ரேர். ஆமா அதுலேயே நாயகன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ரேர். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் போகும்போதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒன்றும் வரல உண்மையில. ஏன்னா ரொம்ப அந்த தமிழில் மந்திரம் நிறைய கொடுத்தாங்க. சாதாரி நாகமாலை 10 பேஜில் மந்திரம், தமிழும் படிக்க தெரியாது அவங்களுக்கு, டைமும் இல்லை இது நம்மளுக்கு ரீட் பண்ணிக்கிறது. அதோ என்னது என்ன சொன்னீங்க இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் போக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போது வைகாரோஸ் பற்றி சொல்லும் போது நான் சொல்லும்போது ஆக்ட்ரஸாக தெரியும், ஒரு ஹோஸ்டிங் பண்ணுறவங்களா தெரியும், அப்புறம் நிறைய விஷயமா தெரியுது இல்லை. இது எனக்கு ஒரு ஹிடன் டேலண்ட், ஆடியன்ஸ்க்கு தெரியவே இல்லை தான் இருக்குது. அந்த மாதிரி பாட்டு பாடுறது அந்த மாதிரி டேலண்ட்டெல்லாம் வந்து மறைச்சி வச்சுருக்கீங்களா ஏதாவது? பாட்டு என்னோட இந்த வாய்ஸ்லேயே கேட்டுட்டு நானே என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன், எனக்கு பாட்டு முடிஞ்ச ஒரே ஒரு பாட்டு தான் லஜ்ஜாவதியே, அந்த பாட்டு இருக்கு இல்லை. ஆமாம், அது பாஸோட பாடினா பாட முடியாது. மற்றபடி எனக்கு பாட்டுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, வராது. குக்கிங் நல்லா பண்ணுவேன். குக்கிங் நல்லா பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. சாப்பிடவும் பிடிக்கும், குக் பண்ணவும் பிடிக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு இன்டர்வியூவில் உங்களோட பார்த்தேன், லைக் பாடி ஷேமிங் பற்றி ஓப்பனாகவே பேசுறீங்க. ஆக்சுவலி இப்போ அது ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ பாடி ஷேமிங்லேயே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு தோணிருக்கா என்ன இது இவ்வளோ நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தோணியிருக்கா? அது இப்போது இந்த ஃபீல்டுனால தான் இப்போ வந்து ஃபிட் ஆகணும் இல்லை ஸ்லிம் ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது குண்டாக தெரியுது. எல்லா கேரக்டர்ஸும் பண்ணோம். அதர்வைஸ் என்னோட நார்மல் லைஃப்பில் நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் வந்து பிரச்சனை தோணலை. இப்போ போக போக என்ன பிரச்சனை, கலராக இருக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, போனால் எனக்கு கலர் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? நான் கேட்பேன், தமன்னா கலராக தானே இருக்குது, ட்ரிஷா கலராக தானே இருக்குது, இவங்கெல்லாம் நடிக்கலையா அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் அவங்க லைட்டிங் வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் காதல்னு படம் பண்ணு, கேமராமா நீ முன்னாடியே அந்த படத்துக்கு லைட் கட் பண்ண எப்படி இருக்கு, என்னன்னா எனக்கு மட்டும் லைட் இல்லை எல்லாருக்கும் லைட் இருக்கு இப்படிதான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பொண்ணுங்க பட் அது நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அவங்க அது தெரியாமல் பண்ணுறாங்க. பட் அது உள்ளக்குள்ளே வந்து இப்போது கலராக இருக்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போல்லாம் ஃபீல் பண்ணுறதே இல்லை. இப்போ இந்த எப்படி வந்து நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணி அந்த பிளாக் பண்ணவெல்லாம் அந்த மாதிரி அடப்போப்பா வேஸ்ட்டு போ. முன்னாடி கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பீங்க? இப்போ எல்லாம் படிக்கிறது இல்லை, ஒரு டைமில் படிச்சுட்டு இருந்தது. ஓகே, நான் ஒரு உங்களோட இன்ஸ்டாகிராம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஒரு தடவை பார்த்தேன், நான் வந்து சோஷியல் மீடியாவில் நல்லா பிரேக் விட போகிறேன். என்ன ரீசனுக்காக அந்த பிரேக்? அது ரொம்ப டைம் அதிலே வந்து நம்ம இருக்கிறோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் புரியுதா? அப்போ ரீல் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க நம்மளுக்கு தெரியாது அது. பட் நான் நிறைய பேரை பார்த்தேன். அவங்க என்னென்னா இப்போது வீட்டிலே சம்டைம்ஸ் எங்கள் அம்மா ஏதோ படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் அம்மா ரீசெண்டாக சொன்னேன், ரொம்ப ஓவராக பண்ணுறேன் நீ அப்படின்னு. அங்கே படம் ஓடுது, இங்கே மொபைலில் பார்க்குறாங்க. நான் சரி ஏதாவது ஒன்று பாருங்க. ஸோ அதனால ஒரு பிரேக் விட்டுடலாம். இன்னொன்று இந்த மாதிரி சில நம்மளே கொஞ்சம் ஒரு டிப்ரெஷன் எல்லாருக்கும் வரும். நம்மளுக்கு ஒர்க் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் ஒரு நாளைக்கு. அப்போ இதுக்குள்ளே போய் இன்னும் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆவேன். எதுக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் விடலாம் வேண்டாம் அப்படி. அப்புறம் ஓகே அப்புறம் நல்லா ஃபோட்டோ எடுத்தால் போடணும் இல்லையா? சும்மா ஃபோட்டோ எடுத்து இல்லை வைக்கிறது. ஓகே, ஹேவ் யூ கோன் த்ரூ லோவஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து பார்த்துக்கிங்களா? அது எதனால நடந்துச்சு? ஆக்சுவலி என்னோட ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க. தட் இஸ் வெரி பேட் ஃபார் மீ. அந்த ஃபேஸ் வந்து நான் எப்படி வெளியே வந்தது, அந்த இப்போல்லாம் நடிக்கவே இல்லை. ஐ மீன் நான் அந்த நடிக்கிறது என்னோட வேலையை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆச்சு ஒரு 2 years ஆச்சு அது கொஞ்சம் ஓவர் கம் வர்றதுக்கு. ஓவர் கம் பண்ணி வரதுக்கு 2 years ஆச்சு. இப்போ நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, அது மெயினாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன தான் சொல்லுவீங்க? இப்படி பண்ணால் ஓவர் கம் பண்ணிடலாம். ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா அட்வைஸ் தான் பண்ணணும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஆள் வந்து எல்லாம் ஓகே சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் அந்த வழி கோத்ரூ பண்ணி அந்த டைம் எடுத்து வெளியே வந்தால் தான் உண்டு. ஒன்றும் பண்ண முடியாது. லவ் ஃபெயிலியர் ஆனால் தான் தெரியும். இது ஃபெயிலியர் இல்லை, லவ் ஃபெயிலியர் வேற. நான் சொல்கிறது அவர் இறந்துட்டாங்க. ஓகே, ஹேட் கேன்சர். ஸோ சடனாக இறந்துட்டாங்க. அப்போ கூட ஆக்சுவலி நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்போது. ஆனாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. புரியுதா அவங்களுக்கு? அது மாதிரி ஒரு சடனாக அது வந்து அந்த மாதிரி ஆனது. அதுதான் எனக்கு இது வரைக்கும் நடந்ததில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்ல முடியும். உங்களோட ஹையஸ்ட் ஃபேஸ் இருக்கு, லைக் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, நான் ரொம்ப கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேங்கிற மொமெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்தது? அந்த மொமெண்ட் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். என்ன உங்களோட ஒரு இன்டர்வியூவில் பார்க்கும்போது சொன்னீங்க, எங்கள் அம்மா வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து இன்டர்வியூ தான் பார்த்துருக்கீங்க. தெரிஞ்சு நல்ல படம் இருந்தால் பார்க்க முடியும். சொல்ல இல்லை, நைட்லலாம் வேறு வீடியோ தான் பார்ப்போம், இன்டர்வியூ பார்க்குறது இல்லை. பரவாயில்ல, ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நல்ல பையன். இல்லை, எல்லாருமே ஓப்பனாக இருக்கிறது நல்லது தானே, அது ரொம்பவே நல்ல விஷயம். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அம்மா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிட்டாங்க, லவ்வாவது பண்ணியிருக்கலாம், நீங்களே யோசிச்சதுண்டா? சே நம்ம ஏதாவது லவ்வாவது பண்ணியிருக்கலாம்? அது என்னன்னா இப்போ காலேஜ் படிக்கும்போது +2 படிக்கும்போது எங்கள் அப்பாலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ ஆக்சுவலி அவரை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும்.
எதுக்குப்பா என்ன அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா வளர்க்குறீங்க, இப்போலாம் எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். 2 ஃபோன் வச்சிருக்கேன், கார் தனியா போற, எங்க வேணாலும் போகலாம், எங்க வேணாலும் ஒன்றும் கேட்கறது இல்லை. ஆனா அப்போ காலேஜ் வந்து 3:45க்கு முடியும், 10 மினிட்ஸ்ல வீட்டுக்கு வரணும். 10 மினிட்ஸ் ஆதான், அவ்வளோதான் எனக்கு டைம். 15 மினிட்ஸ் ஆச்சுன்னா அவர் இந்த மாதிரி உட்காருவார், என்ன 5 மினிட்ஸ் ரைட்டு அப்படின்னு. ஸோ எனக்கு கை காலெல்லாம் நடுங்கி, அப்பா 5 நிமிஷம் தான், நானும் கொஞ்சம் கேட்டுதான்னு வச்சுக்கோயே. அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை, பப்ஸு சாப்பிட போவேன், ஐஸ்கிரீம் சாப்பிட போவேன், அந்த மாதிரி. அப்போ கூட சொல்லுவேங்க, நான் சாப்பாடு வாங்க போய் நிறைய சண்டை பார்த்துருக்கேன், வீட்டில் அடி வாங்கியிருக்கு. அடி வாங்கியதுக்கு கரும்பு சாப்பிட போயெல்லாம் என்ன அடி வாங்கியிருக்கு. +2 படிக்கும் போதும் ஐஸ்கிரீம் சாப்பிட போய் அடி வாங்கியிருக்கேன். இப்பெல்லாம் +2 காலேஜ்ல படிக்கும்போது லவ் பண்ணி மாட்டி அடி வாங்குறாங்க. கேட்டல லவ் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்தா எப்படி? அப்போ ஒன்று லைட்டா இருந்தது, பட் அது ஒன்றும் முன்னேறல, ஒர்க் அவுட் ஆகல. இல்லை, எங்க அப்பா ஒரு நாளைக்கு பைபிள் எடுத்து வச்சு சத்தியம் பண்ண, நீ யாரையும் லவ் பண்ணல அப்படின்னா, பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், அதை போச்சு. இப்போ கேட்பேங்க வாயே, அந்த காலத்து ஏதாவது பண்ணி உருப்பட்டு போயிருப்பேன். ரொம்ப நேரம் ஸ்ட்ரிக்டா அங்கே போகாத இங்கே போகாதுன்னு பண்ணி என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களே. இப்போ ரீசன்னா கூட இல்லை, யாராவது லவ் பண்ணா சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடு அந்த பக்கம். எங்கள் அம்மா வெளியே இவ்வளோ போகிறீங்க, ஒரு பையன் ஏன் கிடைக்கல? ஆமாம் கிடைச்சி நிறைய பேர், ஒன்றும் உருப்படலாம், ஒன்றும் போகாம நீ வேற இப்போ வேற சொல்லுவேன், என்ன செலெக்ஷன் நல்லா இல்லை, கொஞ்சம் பேடாக இருக்குது, நீயே பாரு. கடைசியில் ஓகே நீங்களே பாருங்க, ஓகே மட்டும் நான் சொல்கிறேன், அந்த அந்த லெவல் வந்தாச்சு. இல்லை, அதுக்கும் நான் ஒரு ரீசன் சொல்லுவேன். ரொம்ப சாதாரணமாக நல்ல கண்டிஷன். அப்போ என்ன சொல்லுதுமா, சல்மான் கான் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது, வெயிட் பண்ணுவார். அவர் ஃப்ரீயாக தான் இருக்கார் ஆக்சுவலி சொல்ல போனால். சேனல் அந்த அளவுக்கு போகுமா? நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். சல்மான் கான் ஃப்ரீயாக இருக்காருன்னா ஓகே, இன்னைக்கு கீழே வரும் சல்மான் கான் ரொம்ப ஏன் அவருக்கு வயசு ஆயிடுச்சுல்ல, பாவம் தனியா இருக்காருல்ல, நான் ஒரு ஹெல்ப்புக்கு போவேன். உதவிக்கரம் நீட்டுறதுக்கு நாங்க ரெடி தான், உதவி வாய்க்க சல்மான் கான் ரெடியா அப்படிங்கிறதா எல்லாரோட ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆனா நீங்க சொல்லும் போதே தெரியுது, அப்பங்கும்போது இந்த பப்ஸ் சாப்பிட்றதுலாம் தான் ஆர்வமா இருக்கு. இப்போ டோட்டலா ஜென்ரேஷனே ஒரு சேஞ்சா தெரியுது. உண்மையிலே சில கிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம் அப்படி மொபைல்லையே பார்த்து விளையாடி யாரு சொன்னாலும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, அப்படிதான் இருக்காது இப்போ எல்லாரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ தான் கேட்க போகிறோம். அதாவது நான் கேட்குற கேள்விக்கு எஸ் ஆர் நோ சொல்ல போறீங்க. எதுவும் இல்லையா? நோ, எஸ் ஆர் நோ சொல்ல போறீங்க. அதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பினா கொடுக்கலாம் அந்த ஒரு விஷயத்துக்கு, ஓகேவா? எவர் காட் ப்ரொபோசல் அண்ட் இன்சல்டட் ஹிம்? யாராவது ப்ரொபோஸ் பண்ணி அவங்கள செம்மையா இன்சல்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நோ. அப்படியா? அந்த விஷயத்துல நல்ல பொண்ணு தான். எவர் காட் ஹியூமிலியேட்டட் பை க்ரஷ்? என்னைக்காவது உங்க க்ரஷ் வந்து தெரியாமலோ தெரிஞ்சோ வந்து உங்களை ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க? பசங்களே ஒரு கோவம் வந்துச்சுன்னா வாய் அப்படியே ஆன்னு போகும்ல, திட்டினா கூட பரவாயில்ல, பட் சில வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா பண்ணியிருக்கேன். நான்லாம் அழுது ஆரம்பம், நீங்க வேற நீ இப்படிதான் பாக்குறீங்க, நான் சீல் பார்த்தாலே அழுதுவேன் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஆள் பார்க்கதான் கொஞ்சம் டர்ற மாதிரி இருக்கேன். கூப்பிடும் போது தான் வெள்ளி ரோல் வேலைக்கே ஆகாது. எப்பயாவது நீங்க ப்ரொபோஸ் பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிருக்கா? எஸ் ஆர் நோ? இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு நோ கிடைக்கிற இடத்துல நம்ம அப்படியே இல்லையே நான் சும்மா சொன்னேனே அப்படின்னு சொல்லி மாத்திடுவேன், அவ்வளோதான். எப்பயாவது இந்த லைஃப் எல்லாம் வேணாம் அப்படி டிஸப்பியர் ஆயிட்டு ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கணும், புது பேரோ புது லைஃப் ஆரம்பிக்கலாம் தோணிருக்கு? கண்டிப்பா தோணிருக்கு. சும்மா எல்லாரும் சொல்ல நோ நோ ஐ லவ் மை செல்ஃப், ஐ மை லைஃப், அப்படி இல்லை. நம்மளும் நிறைய தப்பான விஷயம் தப்பான முடிவு பண்ணியிருப்பேன். அதுக்கு நம்ம எப்படி ரிவர்ஸ் போக முடியாது. அப்போ சரி எல்லாம் டெலிட் பண்ணிட்டு புதுசா ஓகே 10 years பிஃபோராவது போய் திருப்பி வந்துடலான்னு இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. லியோ படத்தில் வரும்போது எல்லாத்தையும் தரையத்தெல்லாம் அடிச்சுட்டு வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும். பட் எவர் ஹேட் அ வர்ஸ்ட் டேட்? எஸ் ஆர் நோ? நான் அவ்வளோ டேட்டுக்கே போக மாட்டேன். நான் டேட்டுன்னு சொல்லுவேன், கேட்பேன் டேட்டுன்னா என்னன்னு கேட்பேன். புரியுதா? நீங்கள் டேட்டுன்னா என்ன மீன் பண்ணுறீங்க? சரி, ஒரு காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறது, டின்னரு, நார்மலாக பசங்க மீன் பண்ணுற டேட் அது கிடையாதுன்னு தான் என்னோட மீன். இல்லை, உங்கள் கண்ணு வெளியே வந்துருச்சு இல்லை, அதுதான். இல்லை டக்குன்னு நீங்கள் சொல்லும் போது யோசிச்சேன், நார்மல் டேட்டா நம்ம கேட்டால் சரி இவங்களே ஏதோ சொல்ல வராங்க போல இருக்கு. இல்லை, ஜென்ரலாக நீங்கள் டேட்டுன்னு நம்ம இந்தியன்ஸோட எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். ஃபாரினர்ஸ் தான் அந்த மாதிரி டேட்னா ஒரு ஓகே கொஞ்சம் தெரிஞ்சு நிறைய இருக்கு ஆக்சுவலி. இவங்க வந்து அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு அவங்க கிஸ் பண்ணணும், கட்டி பிடிக்கணும்லாம் ஆசைப்படுவாங்க. அதனால எதுக்கு போயிட்டு வேணா? இல்ல நம்ம நார்மலா தான் சொன்னேன் சார், நான் நார்மல் டேட்டா சார் சொன்னேன். சல்மான் கான் சார் அதாவது அவர் எப்படி சொன்ன உடனே இவனுக்கு முன்னாடி வந்தால அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, எவர் டேட்டட் a celebrity? இல்ல, நோ. எவர் காட் சீட்டட் ஆன்? யாராவது சீட் பண்ணாங்களா?
பண்ணியிருக்கேன். அப்படியா? உங்களையே அது எனக்கு 5 வருஷம் கழிச்சு தெரிஞ்சிருக்கு. அதுதான் கண்ணாடி பார்த்து தோத்துக்கிட்டே எவ்வளோ. ஓகே, எவர் ஹேட் அ செலிபிரிட்டி க்ரஷ்? பா, இது மேலே தான். எனக்கு ஃபஹதை ரொம்ப பிடிக்கும். ஃபஹத் ஃபாசில். ஃபஹத் ஃபாசில் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நஷ்ட மேலே அப்பப்போ அப்படின்னு இருக்கும். அண்ட் அஜித் சார் என்ன ஒரு ஹேண்ட்ஸமான ஆள், பயங்கர வேற. அதாவது இப்போது நீங்கள் சொல்லுவீங்க மலையாளத்தில் எல்லா ஆக்டர்ஸும் வந்து இங்கே வந்து நிறைய பார்க்க நல்லா அப்படின்றது ஒரு மென்டாலிட்டி கிடையாது, கேரக்டர்ஸ் தான். பட் எனக்கு அவரை பார்த்தா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, இஸ் லுக்கிங் வெரி ஹேண்ட்ஸம். அதுவும் அந்த ஒயிட் ஹேர் வச்சு அதை கேரி பண்ணுறது ஒன்றும் ஈஸி கிடையாது. நான் யோசிப்பேன் கொஞ்சம் டை அடித்தா இன்னும் நல்ல ஹேண்ட்ஸமாக இருப்பேன் அப்படின்னு. பட் அவருக்கு இது தேவையில்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படி இல்லை பார்த்துருக்கீங்களா அஜித் சார்? பார்க்க இல்லை, நான் அவரை மட்டும் பார்த்ததே இல்லை. நான் ஆக்சுவலி ட்ரை பண்ணியிருக்கேன் எங்கேயாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. பட் அவர் அவ்வளோ வெளியே வர மாட்டார். இல்லை இன்னொன்று அப்புறம் அம்மா அது வரைக்கும் போய் அந்த எஃபர்ட், இப்போ தான் சொன்ன எஃபர்ட்டு. ஓகே, ஒரே உங்களுக்கு விஜய்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். விஜய் சேதுபதி ஒரே டைமில் விஜய்ஸ் கூடயே ஒரு சான்ஸ் வருது, ஃபாஃபா கூடயே ஒரு சான்ஸ் வருது. எது கிராப் பண்ணுவீங்க? விஜய் சார் வருது. விஜய் சேதுபதி எதனால? அவர் தான் ஃபர்ஸ்ட்டு க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்தார். அப்படி அந்த பொசிஷன் மாறக்கூடாதுல்ல. ஓ, அந்த மாதிரி. இதெல்லாம் தான் நான் வந்து ஃபியூச்சரில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதன் தமிழ் சினிமா ஒரு மலையாளம் சினிமா இதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னு ஆசை? இல்லை, இப்போ வந்து எனக்கு இந்த கேரக்டர் பண்ணும் அந்த கேரக்டர் பண்ணலாம் போயிடுச்சு. அதான் சொன்னேன், அது மைண்ட் செட் எல்லாம் மாறிடுச்சு. நம்மளுக்கு என்ன சூட் ஆகுதோ என்ன பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ நிறைய விஷயம் பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.